Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரா ஸ்ப்ரெட்ஸ் ஃபிஷ் எப்படி செய்கிறேன்னு நான் காட்ட போகிறேன். இதை வந்து நல்லா நான் இன்றைக்கி 500 grams மட்டும் எடுத்து நல்லா தலையை பிச்சு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல டேஸ்டியான கறி உண்டு. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இதை ஒரு மண் கடாயில் தான் செய்கிறேன். ஒரு 2 teaspoon மட்டுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் மிச்சம் இதுக்கு தேவைப்படாது. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆகக்குள்ள கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஒரு 3 garlic மட்டுக்கு அந்த garlic இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். அந்த பச்சை வாடை போக்காட்டி அது நல்லா ஃப்ரை ஆகிக்கொண்டு வரும். ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள தான் நீங்கள் அதுக்கு கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். கறி லீவ்ஸ் மிச்சம் முக்கியம். பிளட்டில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் குறைக்கும். ஸோ நாங்கள் எப்போயுமே கறி லீவ்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் பாவிக்கணும். அதோட வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஃபிஷ் ஐட்டம் என்ன செய்கிறேன்றாலும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் வந்து சரியான ஹீட் சுட்டி வெந்தயம் கட்டாயமாக ஆட் பண்ணணும். அதோடு நான் இதுக்கு கலர் வரத்துக்காக வேண்டி கொஞ்சம் சில்லி பவுடர் ஆயிலுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெரிய டொமாட்டோ ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இந்த ஆயிலுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நான் ஆனியன் வந்து பிக் ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஆனியனையும் இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதோடைய க்ரீன் சில்லி ஒரு 2-3. ஸோ இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இதுக்கு நாங்கள் இப்போ சால்ட் சேர்க்கணும். சால்ட் போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. புறவைக்கு போதாட்டி இன்னும் சேர்த்துக்கொள்ளும். சால்ட்டையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொரக்காய், நான் இதுக்கு புளி சேர்க்கலை, கொரக்காய் தான் சேர்க்குறேன். ஒரு கொரக்காவும் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour மட்டுக்கு இதை நாங்கள் வச்சு எடுத்தா ஓகே. இப்போ இதுக்கு நான் கறி பவுடர் அதால் ஒரு 1 teaspoon போட்டேன். மற்றது காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1.5 teaspoon மட்டுக்கு நான் போட்டுக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிக்ஸ் பண்ணி இதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 cup மட்டுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. மிச்சம் வாட்டர் தேவையில்லை, நெத்தலிலேயும் வாட்டர் விடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 minute மட்டுக்கு கொதிச்சோடனே இந்த ஃபிஷ்ஷை இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆட் பண்ணி இப்போமே நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா லேட்டாகவே மிக்ஸ் பண்ணினா எல்லாம் தூளாகிடும். ஸோ இப்போமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 or 2 minutes நல்லா இதை வேவிட்டு ஓகே. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ கறி ரெடி ஆகின மாதிரி தான். மிச்சம் ஸ்பூன் போடப்படா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு நான் திக் மில்க் கட்டிப்பால் இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு 1/2 cup மட்டுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ஓகே. இல்லாட்டி எல்லாம் தூள் ஆகிடும். இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணிக்கொள்வோம். நான் இன்றைக்கி மில்க் ரைஸுக்கு தான் இது செஞ்சேன். எதோட வேண்டாலும் இதை சாப்பிடலும். நல்ல டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான கறி ஒன்று தான் இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரெசிபி பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க. ஒரு வீக் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த வீடியோவும் கொண்டு வர கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு வீடியோஸ் வரும். இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தந்திக்கிறவங்களுக்கும் மிச்சம் தேங்க்ஸ்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா வந்துச்சா, டேஸ்டியாக வந்துச்சான்னு சொல்லுங்கள். இதில் இன்னும் ரெசிபிஸ் இது ஃப்ரை பண்ணி எல்லாம் எடுக்கலும். நான் உங்களுக்கு அந்த ரெசிபிகளையும் நான் உங்களுக்கு இன்ஷால்லா காட்ட நினச்சி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.